ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 1 முதல் இனி அனைவரும் எளிதாக ஓட்டுநர் உரிமம் பெறலாம். அது என்னன்றதை பார்க்கலாம். வருகிற ஜூன் 1, 2024 முதல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். புதிய ஓட்டுநர் உரிமத்திற்கு தேவையான ஆவணங்களை சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அப்டேட் செய்துள்ளது. புதிய விதிகள் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு மாறுபடுகின்றன. இந்த மாற்றம் ஆர்டிஓக்கள் ஆவணங்கள் பரிசோதனைகளின் தேவையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குகிறது. இந்த புதிய விதி எதுக்கு வந்திருக்குன்னா, ஆர்டிஓக்களில் எல்லாரும் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லைசன்ஸ் வாங்குறதுக்கு இது மூலிமா கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்காக தான் இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றம் என்னன்றதை பார்க்கலாமா. இனி ஓட்டுநர் உரிமம் பெற அரசு போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் திறன் தேர்வு எழுத வேண்டியதில்லை. தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் இனி ஓட்டுநர் திறன் தேர்வுகளை நடத்தி சான்றிதழ்களை வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதி ஜூன் 1 முதல் அமலுக்கு வருகிறது. அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் 2 வீலர் 4 வீலர் ஓட்டி காமிப்போம்ல, இனி தேவை கிடையாது. நீங்கள் பயிற்சி பெறுறீங்களா, அந்த இதுலேயே தனியார் பயிற்சி மையத்திலேயே நீங்கள் 2 வீலர் 4 வீலர் ஓட்டி சான்றிதழ் வாங்கிக்கலாம். நீங்கள் தனியார் மையத்திலேயே பயிற்சி பெறீங்கள்ல, அவங்கக்கிட்டே லைசன்ஸ் வாங்கணுன்னா அந்த தனியார் பயிற்சி சில தகுதிகள் இருக்க வேண்டும். அது என்னன்றதை பார்க்கலாம். தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களுக்கான தகுதிகள்: இலகு ரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க குறைந்தது 1 ஏக்கர் நிலம் தேவை. கனரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க 2 ஏக்கர் நிலம் தேவை. இந்த மையங்களில் தகுந்த தேர்வு நடத்துவதற்கான வசதிகள் இருக்க வேண்டும். இந்த தகுதி இருந்தால் தான் அவங்களால லைசன்ஸ் கொடுக்க முடியும். அடுத்தது, பயிற்சி அளிக்கும் பயிற்றுனர்கள் குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் குறைந்தது 5 ஆண்டுகள் ஓட்டுநர் அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் உயிரியல், அளவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அடிப்படைகளை அறிந்திருக்க வேண்டும். பயிற்சி காலம் இலகுரக வாகனங்களுக்கான பயிற்சி குறைந்தது 4 வாரங்கள் கொண்டதாக இருக்கும். இது கோட்பாடு மற்றும் நடைமுறை என 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். தியரி பயிற்சி 8 மணி நேரங்களும் பிராக்டிக்கல் பயிற்சி 21 மணி நேரங்களும் கொண்டதாக இருக்கும். கனரக வாகனங்களுக்கான பயிற்சி 6 வாரங்கள் கொண்டதாக இருக்கும். இதில் தியரி பயிற்சி 8 மணி நேரமும் பிராக்டிக்கல் பயிற்சி 31 மணி நேரங்களும் கொண்டதாக இருக்கும். மாற்றத்தின் நோக்கம்: இந்த விதி மாற்றத்தின் மூலம் இலகு மற்றும் கனரக வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்களின் தரத்தை உயர்த்துவதே அரசின் நோக்கமாகும். மேலும் இந்த தனியார் அமைப்புகளை மத்திய அரசு உரிமை முறையில் சோதனை செய்து அங்கீகாரம் அளிக்கும். கட்டணங்கள் கற்றவர் உரிமம் கட்டணம் ரூபாய் 200. அவ்வளோதான். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பிரியன் குகன் யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.